எல்லோருக்கும் வணக்கம். இது பேங்க் டே 2 vlog. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் லேக் மின்மாங்கா க்ரூஸ் ட்ரிப் போனதை பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ரிட்டர்ன் கேல்கரி போயிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு 5:45 AM கேல்கரியிலேருந்து கிளம்பி பேன்ஃப் வந்தோம். நேற்று கேல்கரியிலேருந்து பேன்ஃப் போன அதே ரோடு தான். பட் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தது. காரணம் கொஞ்சம் ஃபாகியாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இருந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்க. இந்த அனிமல் கிராசிங் பிரிட்ஜை பற்றி சொல்லியே ஆகணுங்க. 2 பக்கமும் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால வைல்ட் அனிமல்ஸ் ரோடை கிராஸ் பண்ணி போகிறதுனால ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கல், மண், கிராஸு, ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். அது அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே அது இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அனிமல்ஸ் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணும் அதை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 40 பிரிட்ஜஸ் இது மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயும் ஓவர் த ரோட்ஸ்லேயும் இது மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் டவுன் இறங்கி ஷட்டில் பஸ் எடுத்து நாங்கள் போகிற இடம் இன்றைக்கி லேக் லூயிஸ்க்கு ஷட்டில் பஸ்க்கு 2 days பிஃபோராகவே புக் பண்ணணும். மார்னிங் 8 o'clock புக்கிங் க்ளோஸ் ஆகிடும். எங்களால் அப்போ புக் பண்ண முடியாதனால நாங்கள் டேரெக்டாகவே இன்பர்சனாக கியோஸ் மெஷின்ஸ் அங்கங்கே இருந்தது பஸ் ஸ்டாப்பில், அங்கே புக் பண்ணோம். பெர் அடல்ட் பார்த்திங்கன்னா $25, யூத் $12.5, பிலோ 12 ஃப்ரீங்க. அங்கேருந்து 45 minutes டிரைவ். நாங்கள் ஒரு டே பாஸ் மாதிரி வாங்கினோம். டே பாஸ்னால் அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் நிறைய இடம் போகல. அன்றைக்கி லேக் லூயிஸ் மட்டும் தான் கவர் பண்ணோம். பஸ்ஸு நல்ல கம்ஃபர்ட்டாக அந்த ஏர் பஸ் மாதிரி இருந்தது. 45 minutes ட்ராவல்ன்றதுனால போர் அடிக்காமல் இருந்தது. ஆனால் 2 பக்கமும் நல்ல மவுண்டெயின்ஸு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போர் ரிவர் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மவுண்டெயின்ஸ் எல்லா மவுண்டெயின்ஸ் மேலேயும் நீங்கள் அந்த பீக்கில் ஸ்னோ இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ரைடு பஸ்ஸில் போகிறப்போ. இந்த லேக் லூயிஸ்க்கு செப்பரேட்டாக டிக்கெட்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. நல்ல க்ரௌடடாக தான் இருந்தது. இது ரொம்ப ஹைப் கொடுத்த பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேன்ஃப் அப்படின்னாலே லேக்ஸ், மவுண்டெயின்ஸ் இதுதான் ஃபேமஸ்ஸு. கனடாலே நீங்கள் நிறைய லேக்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேக் இன் கனடான்னு பார்த்திங்கன்னா லேக் லூயிஸ் தான். இதை பற்றியான ஹிஸ்ட்ரிஸு, வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த நடந்து போகிறதுக்கு அதை போய் ரீச் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு பொறுமையே இல்லை அந்த லேக்கை பார்க்குறதுக்கு. அந்த வியூவை பாருங்கள், அந்த வாட்டர் கலரை பாருங்கள், க்ரௌடை பாருங்கள். அதுக்கு மேலே காலையிலே நாங்கள் போயிட்டோம். அப்பயுமே இந்த க்ரௌடு இருந்தது. ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த தண்ணி கிட்டக்க போய் நின்று ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. மோர் தேன் 1 hour ஸ்பெண்ட் பண்ணவங்க இங்கே. அவ்வளோ பேர் நீங்கள் ரீல்ஸ் பண்ணலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே போட்டிங் போகலாம், அதுவும் போயிட்டுருந்தாங்க. தூரத்தில் நீங்கள் அதில் பார்க்கலாம், கயாக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரெட் கலரில் சின்ன போட், அந்த ப்ளூ கலர் வாட்டரில் அந்த குட்டி குட்டியாக ரெட் கலரில் போட் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. பிக்சர்ஸ்க்கும் வீடியோஸ்க்கும் நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நடுவில் இருந்த மவுண்டெயின்ஸில் மட்டும் ஸ்னோஸ் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு இருந்தது. இந்த லேக் லூயிஸ் வாட்டரோட கலரை பற்றி சொல்லணுன்னா, இது நிஜமாகவே கேமராவில் ஏதோ செட்டிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃபில்டர்லாம் இல்லைங்க. நிஜமாகவே இந்த டர்க்கிஷ் ப்ளூவில் தான் இந்த கலர் இருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா கிளேஷியர்ஸ்லேருந்து வர வாட்டர்னால தான் இது. கிளேஷியர்ஸுன்றது என்னென்னா
பனிப்பாறைகள் ரொம்ப இயர்ஸாக ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான லேக்குங்க இது. அந்த கிளேஷியர்ஸ்லேருந்து மெல்ட் ஆகி வர வாட்டர் இருக்குல்ல, அது வந்து மவுண்டெயின்ஸ் வழியாக அந்த ராக் பார்ட்டிகல்ஸ் வழியாக வந்து அந்த லேக்கில் வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த ராக் பார்ட்டிகல்ஸோடு சேர்ந்து அந்த கிளேஷியர் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும்போது இந்த சன்னில் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த கலர் வருதுங்க. நிஜமாகவே இந்த கலரில் தான் இருக்கா அப்படின்றது எங்கள் கண்ணாலே நம்ப முடியல. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நின்று பார்த்துட்ருந்தோம் அந்த வியூவை. அதுக்கப்புறம் லேக்கோட அதர் சைடில் நின்று நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அங்கே உட்காந்து பார்க்குறதுக்கெலாம் நிறையா சிட்டிங் ஏரியா போட்டிருந்தாங்க. அங்கே உட்காந்து பார்க்குறப்போ எங்களுக்கு தோணுன விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சின்ன வயசுலலாம் ஸ்கூல்லலாம் ஒரு ட்ராயிங் காம்படிஷன் வச்சாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நேச்சர் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தோன்னா 2 மவுண்டெயின் வரைவோம், கீழே தண்ணி, ஒரு சன் வரைவோம்ல. அந்த மாதிரியான பிக்சர் கண்ணுக்கு நேராக பார்த்த மாதிரி இருந்தது. இதை விட இன்னும் என்ன சொல்லணுன்னா, நம்மளோட லேப்டாப்லையா இருக்கட்டும், நம்ம டெஸ்க்டாப்லையா இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரீன் சேவர்ஸாக நிறையா பிக்சர்ஸ் வைப்போம். அதெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்துடா எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோடியிருக்கும் இல்லையா? அதெல்லாம் எடுத்திருக்க இடமே இதுதான் அப்படின்னு நினைக்கிறப்போ, இதை நம்ம நேரில் பார்க்குறதே வந்து அவ்வளோ பெரிய குடுப்பனையாக இருந்தது எங்களுக்கு. இதுவே இந்த லேக் வின்டரில் இப்படி தாங்க இருக்கும். ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க. ஃபுல்லாக லேக் வந்து ஃப்ரோசனாக தான் இருக்கும். கேமராவையும் ஆஃப் பண்ண முடியல, எங்களாலேயும் அந்த இடத்த விட்டு நகர முடியல. அப்படி ஒரு இடமா தான் அது இருந்தது. எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டைமிங்னு எதுவும் கிடையாது. அந்த ஷட்டில் பஸ் வந்து இவ்வளோ 30 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ வேணால் ரிட்டர்ன் போகலாம் அப்படின்றதுனால அன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அந்த பேன்ஃபில் இது ஒரு ஸ்பாட் தான். இதுக்கப்புறம் பெரிய ஸ்பாட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நாங்கள் அங்கேயே இருந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்தோம். டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருந்தது. நிற்கவே இடம் இல்லாத அளவுக்கு தான் இது இருந்தது. சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இந்த லேக்கோட அழகை பற்றி. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கலர் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் சன் இல்லாத போது அதோட கலர் வந்து ரொம்ப நார்மலாக ரிவர் வாட்டர் கலர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஒரு லைட் ப்ளூவில் சன் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அதோட கலர் தெரியும். அதுவே நாங்கள் வந்து இன்னொரு பக்கம் நடந்து போய் பார்த்தோம். அப்போ வந்து சன் நல்லா இருந்தது பிரைட்டாக. நாங்கள் காலையில் கொஞ்சம் போகிறப்போ ஒரு 9:30, 10 அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்தது, சில்லுன்னு தான் இருந்தது. என்ன தான் அது சம்மராக இருந்தாலும் மவுண்டெயின்ஸு, லேக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு போகிறப்போ சில்லாக தான் இருந்தது. லேக் லூயிஸ் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஷட்டில் பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பேன்ஃப் டவுன்டவுன் ரீச் ஆகிட்டோம். நேற்று நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு பேன்ஃப் டவுன்டவுனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் நாங்கள் பார்க்குறதா இருந்ததுனால டவுன்டவுனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போக ஆரம்பித்தோம். அங்கே நீங்கள் ஒரு 3 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க. எல்லாமே நல்லாவே இருந்தது. அது ஒரு சின்ன டவுன் தான். அங்கேயே 3 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. எல்லாமே பிஸியாக இருந்தது லஞ்சுக்கு நாங்கள் போகிறப்போ. டவுன்டவுனில் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். நிறையா ஷாப்ஸ் இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் அது வந்து டூரிஸ்ட் பிளேஸு அப்படி தான் இருக்கும். நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். சடனாக அந்த டவுனில் வந்து பவர் கட் ஆகிடுச்சுங்க. எங்கேயுமே எதுவுமே ஒர்க் ஆகலை. இங்கே வந்து நான் வந்து 2 வருஷத்தில் பவர் கட்டுன்றதை ஒன்று பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு டைம் தான் நடந்தது. அதுவும் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ஃபயர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான். பவர் கட் ஆச்சுன்னா இங்கே எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கலில் தான் ஒர்க் ஆகுது, ஸ்டவ்லேருந்து எல்லாமே. ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி மிஷினாக இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மக்கள் கூட்டம் எங்கே பாரு ஷாப்ஸ் வெளியில் நின்றுட்டுருக்கோம் கரண்ட் இல்லாதனால. எங்களுக்கே என்ன நடக்குதுன்னே புரியவே இல்லை. அப்படி தான் இருந்தது.
அந்த பில்டிங் ஆர்க்கிடெக்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது பாருங்களேன், ஸ்டார்பக்ஸ் கூட இருந்ததுல, ஸ்டார்பக்ஸே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட பில்டிங் ஆர்க்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வுட்டுல இருக்குல்ல. அது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கா இருந்தது. அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தது. எல்லா ஷாப்ஸுமே இப்படி தான் இருந்தது. வெளியில இந்த மாரி ஒரு பேட்டியோ மாரி போட்டிருக்காங்க, எல்லா ரெஸ்டாரண்ட் வெளியிலயும். சம்மருன்றதுனால எல்லாருமே வெளியில உட்காந்து சாப்பிட தான் விருப்பப்படுவாங்க. அதனால அப்படிதான் எல்லாருமே இருந்தாங்க. எங்கேயுமே க்ரௌடடா தான் இருந்தது, எல்லா இடமுமே. இந்த பேன்ஃப்ஸ் சைன் போர்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் கனடா ஹைவேலேயே பேன்ஃப் டவுன் வரதுக்கு முன்னாடியே இது இருக்கும். எல்லாருமே ஒண்ணு என்ட்ரி ஆகும்போது இல்ல ரிட்டர்ன் போகிறப்போ நின்று இந்த சைன் போர்டு கிட்ட நின்று பிக்சர் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது நாங்கள் வர்றது சம்மருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, G5 மாநாடு நடந்தது. ஸோ அதுக்கு மோடிலாம் கூட வந்திருந்தார்ல. அப்போது செக்யூரிட்டி ரீசனுக்காக இதை அங்கேருந்து எடுத்துட்டாங்க. இந்த சைன் போர்டு அங்கே டிரான்ஸ் கனடா ஹைவேஸ்லேயே இருந்தது. அங்கேருந்து எடுத்து டவுனுக்கு வேறு பக்கமாக இதை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எங்களோட வாக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, எங்களோட கார் பார்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் நின்று பிக்சர் எடுத்தோம். இதோட பேன்ஃப் ட்ரிப் எங்களுக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கேல்கரியில் நாங்கள் வேறு என்ன பண்ணோன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.